வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் 36வது மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கேகேஆர் வெர்சஸ் ஆர்சிபி தான் ப்ளே பண்ண போகிறாங்க 21 ஏப்ரல் 3:30 PM. ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா 2 கேம் ப்ளே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கேமோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கேகேஆரோட ஹோம் மேட்சஸ் தான். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டன் கல்கட்டாவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ கல்கட்டானாலே நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டு டீமே பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 200+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டே கேம்ங்கிறதுனால எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் செட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவர் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 183 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ப்ளே பண்ண 88 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்பேரிசன் பேட்டிங் ஃபஸ்ட்டு 37 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பார்த்தீங்கன்னா 51 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 160 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டே கேம்ங்கிறதுனால எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் என்னோட அசம்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணி நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் விக்கெட்ஸ்னு பார்த்தோம்னா 33 மேட்ச் ப்ளே பண்ணதில் 19 மேட்ச் கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 14 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்தவரை ஆர்சிபி டோட்டலாக 11s வந்து ஒரு கொலாப்ஸாக தான் இருக்குது. ஒரு பர்ஃபெக்ட் 11 அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த கேம்லேருந்து கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வின் கேம் தான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஸோ இதுலேருந்து கண்டினியூவாக வின் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த வெனியில் ப்ளே பண்ண 4 மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேகேஆர் வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ 60% ஃபாஸ்ட் எடுத்திருக்காங்க. 40% வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் அந்த வெனியூவில் நடந்த 4 மேட்சஸோட அப்டேட்டு. ஸோ பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பர்டிகுலராக இந்த வெனியூவில். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டாப்னு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தான் கொஞ்சம் ஹையில் இருக்கார். மற்றபடி பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் எல்லாமே 1 or 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க பர்டிகுலராக அந்த வெனியூவில். ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேண்டசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பாயிண்ட்ஸ் வந்து பேட்டிங் செக்ஷனில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீம் வைஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா ஃபாப் டு குலிச் ஒரு 95 வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு 100 வச்சிருக்காரு ஹையஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 67 வச்சிருக்காரு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரசல் பாருங்க ஒரு 14 விக்கெட்டு. கரண் சர்மா ஆர்சிபி போல இதுவரை எடுத்துகிட்டே வரல அவங்களோட 11ல். மேபி கேகேஆரோட பேட்டிங் அட்டாக் வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ மேபி 11ல் வந்தால் ஆன் டைமில் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சுனில் நாராயணை பொறுத்தவரைக்கும் வேறு லெவலில் ஃபஸ்ட் கிளாஸாக கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ 20 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 24 விக்கெட்டு. ஸோ பேட்டிங் பவுலிங் ரெண்டுத்துலையுமே கலக்கிட்டு தான் இருக்காரு. ஆல்மோஸ்ட் இன்னும் கேகேஆரில் வந்து நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அவங்க இல்லாமலே மேட்சை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் சுனில் நாராயணன் மேட்சை முடிச்சுட்டு போயிடுறாரு. ஸோ அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 182 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. ஸோ 86க்கு மேட்ச் வந்து சேஃபாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் லேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 83க்கு நாட் அவுட்டில் இருக்கார் விராட் கோலி. ஸோ கேகேஆர் பார்த்தீங்கன்னா சேஃபாக வின் பண்ண கேம் தான் அந்த கேமு. ஆல்மோஸ்ட் ஒரு ஹை ஸ்கோர் கேம்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து 200 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி பாருங்கள் 123க்கு ஆல் அவுட் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் லேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி, ஸ்ரேயாஸ் சர்மா 2 ஸ்பின்னருமே மேட்சை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆல்மோஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து 128 ஸ்கோர் பண்ணி மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஆர்சிபி பாருங்கள் 132க்கு 7 விக்கெட்டு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஈடன் கார்டனாலே நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் அப்படிங்கிற பேட்டர்னில் தான் போவீங்க. கண்டிப்பாக ஆன் டைமில் பிச்சு ஏதாவது மாறிட போகுது, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறனால தான் இந்த ஸ்கோர் அப்டேட் காட்டுறேன். ஸோ ரெண்டு டீமோட ஹெட் விக்கெட்ஸ் இப்படி நடந்திருக்கு. நல்ல ஒரு ஹை ஸ்கோரும் போயிருக்காங்க, லோ ஸ்கோர்லேயும் மேட்சை முடிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்கோர் அப்டேட் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆன் டைமில் பார்த்துங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 11 பார்த்தீங்கன்னா சேஃபாக லாஸ்ட் மேட்சோட 11 தான் கொண்டு வரேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் சேஃபாக தான் போயிட்டுருக்காங்க அவங்க. ஸோ பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சுமே நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஹிட் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த லாஸ்ட் மேட்ச்லையும் இப்போ நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பர்டிகுலராக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 76 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ எட்வர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 58 வச்சிருக்காரு. ஸோ டே கேம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் அடிக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் ஒரு கேப்டன் போடுங்க. பட் த்ரெட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள், சடனாக வந்து ஓவர்சீஸ் பிளேயர் உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. ஃபெர்கூசனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் டபிள்யூ.ஜாக்காக இருக்கட்டும், மேபி ரீசெட் ஆப்லி இவரும் உள்ளே வந்தார்னா எஃபெக்டிவாக பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. 2 முறை அவுட் ஆகிருக்காரு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ.ஜாக்கு. ஸோ மேபி இந்த 2 பிளேயர்ட்டையும் பவர் பிளே உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் டாப் இன்சைட் எட்ஜ் ஆக சான்சஸ் இருக்குது. பிச்சு ஸ்லைட்லி வந்து இன்ஸ்விங்கு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஒரு டீமில் வந்து கேப்டனாக மேக் பண்ணுங்கள் பிளிப்சால்ட்டை. ஒரு டீமில் வேணால் பிக் பண்ணுங்கள். மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, பிச்சு வந்து எக்ஸ்ட்ரா பவுன்சஸ் அந்த மாதிரி டேர்ன் கிடைக்குதுன்னா ட்ராப் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நல்ல ஒரு ஐபிக்கு வந்து ட்ராப் பண்ணிங்கன்னா ஃபேண்டசி வேல்யூ வந்து நல்ல லிஃப்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு சுனில் நாராயணுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு இந்த இடத்துல த்ரெட்டுன்னு இல்லை. ஸோ சிராஜ் தான். ஸோ அவர் ஒன்றும் பெருசாக அந்த சீசனில் ஒன்றும் பெருசாக பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ மேபி கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சுனில் நாராயணை பொறுத்தவரை நல்ல ஒரு ஹிட்டர் தான். 20 மேட்ச்சில் பாருங்கள் 24 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் புவராக தான் இருக்கார் லாஸ்ட் சீசனில். பட் இந்த சீசன் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தனால இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு பெருசாக சூட் ஆகாது. அவரோட ஹோம் மேட்சஸ்ஸு பெரிய ஹிட் அடிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும்
ஒரு கேப்டன் கொடுங்க. ஸோ 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும்போது வேறு லெவலில் த்ரெட்டு கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃப் நெட் வந்து கொஞ்சம் ஸ்பின்னர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இவரோட 4 ஓவர் ரொம்ப முக்கியமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேப்டன் வைசி கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு பிக்னே சொல்லலாம். ஹை பிக் கேப்டன் தான் அவர். ஸோ ஒரு வேளை கிளிக் ஆகலை அப்படின்னா டோட்டலாக ஃபேண்டசியோட வேல்யூ மாறும். ஸோ அந்த டீமுக்கு பேக்கப் டீம் வந்து லெஸ் பிக் கேப்டன் வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு சூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரகுவன்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இவர் இதே நம்பரில் இறங்கினாருன்னா கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு லெஸ் பிக்காக தான் இருப்பார். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் போராடு, அதே மாதிரி பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஏ சர்மா, அந்த மாதிரியான பிளேயர் வந்து லெஸ் பிக் ஒரு டீமில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம பெருசாக அவங்கள கவனிக்கிறதில்ல. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஃபேண்டசியோட வேல்யூ வந்து லிஃப்ட் ஆகும். இந்த மாதிரி பிளேஸ் நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா ஒரு 30+ ஸ்கோர் பண்ணாங்கன்னா உங்கள் ஃபேண்டசி கண்டிப்பாக லிஃப்ட் ஆகி மேலே வரும். ஸோ அதனால் ஷுவராக அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டே கேம்ங்கிறதுனால ஒரு ஹிட் அடிக்க சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை அந்த இடத்துல ஃப்ளிப்சால்ட் வந்து இயர்லியாகவே ஃப்ளாப் ஆகிட்டாருன்னா இவர் ஒரு வேளை அந்த 50+ ஸ்கோர் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஷுவராக வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர். ஸோ 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயர் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ரனுக்கு ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹோம் மேட்சஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷூராக நீங்கள் இந்த இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயரை ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டிங்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள் ரீசா டாப் லீட் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, யாஷ் டயல்ட்டா ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 28 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 தான் வச்சிருக்காரு. மேபி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷுவராக நீங்கள் செகண்ட் பேட்டிங்னா ஸ்ரேயாஸ் ஐயரை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேட்ச்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்னா வெங்கடேஷ் ஐயரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்னால கண்டிப்பாக லைனப் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஒரு மேலே வந்தாருன்னா ஒரு ஹிட்டு கொடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 10 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் தான் ஆயிருக்காரு. பட் சடனாக வந்து ரைஸ் ஆகக்கூடிய நல்ல ஒரு பிளேயர் தான் இந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசில், நல்ல ஒரு கேப்டன் பிக்னா சொல்லலாம். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 36 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 வச்சிருக்காரு. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வேண்டி கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போகும்போது சடனாக உள்ளே வந்து இவர் தான் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ அதான் கண்டினியூ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டெத்தில் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது ரசிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் மேபி இந்த இடத்துல வந்து விராட் கோலி நாட் அவுட்டில் இருந்தாருன்னா கண்டிப்பாக இவரோட பவுலிங் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் விக்கெட் வந்து மல்டிபிளாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரண் சர்மாட்டையும் சிராஜிட்டு தான் அவுட் ஆயிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 34 விக்கெட் எடுத்திருக்காரு. சேஃபாக நீங்கள் ரசிலை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரிங்கு சிங் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த வாட்டி ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. இன்டர்சேஞ்ச் பண்ணி டாப்பில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வரையும் பெருசாக அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம. கண்டிப்பாக இந்த மேட்ச் டே கேம்ங்கிறதுனால ஒரு லைனப்பில் கொஞ்சம் மேலே வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த வாட்டி ரிங்கு சிங்கை ஆன் டைமில் டீம் ஷீட் எப்படி வருதுன்னு பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு பிக்காக இருக்கும். ஸோ எட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வச்சிருக்காரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட அசம்ஷன் வந்து பேட்டிங்கில் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஒரு வேளை செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேட்சை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் 6 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து டோட்டலாக வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ அதுக்கு ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் தான் விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ ஸ்ட்ராங்கான டீம் ஆப்போசிட்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ண சான்சஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை கூட ஸ்டார்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரெகுலர் டீமில் வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வருண் சேகரை வச்சு ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் ராணா, வைபவ் அரோரா. ஸோ இந்த 2 பிளேயர் கம்பேரிசன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் வைபவ் அரோரா ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்கியாக போகிறவங்க வைபவ் அரோராவுக்கு ஒரு கேப்டன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள், மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது செகண்ட் பவுல் பண்ணும்போது மட்டும். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 வந்து இந்த இடத்துல ஃப்ளிப்சால்ட்டு, சுனில் நரேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி, ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், எனிவன் எடுத்துங்க, ரசில் எடுத்துங்க, ரிங்கு சிங் எடுத்துங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா. ஸோ இதுதான் என்னோட பிக்கு. ஸோ கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரசில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சுனில் நரேன் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளிப்சால்ட்டை வந்து ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்சால்ட் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபாப் டு பிளஸ் 2 பிளேஸாக இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கோலியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக ஒரு மட்டும்தான் ஆர்சிபிக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வேறு லெவலில் நல்ல ஒரு ஃபைட்டிங் தான் கொடுத்துட்ருக்காரு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக எகெயின் வந்து ஒரு 100+ ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் ஆர்சிபி வந்து மேட்ச் வின் பண்ண முடியும்.
ஸோ த்ரெட்னு பார்த்தா அந்த இடத்துல பாருங்கள் சுனில் நாராயண்ட்ட ஒரு 2 முறை அவுட் ஆயிருக்காரு, ரசல்ட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, வருண் சக்கரவர்த்திட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக நல்ல நாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சேஃபான பிக்கே இந்த டீமோட கேப்டன்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாப் டு பிளஸி நல்ல ஒரு ஆப்ஷன் தான். பட் ஒரு 50+ ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர் தான். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் கொடுங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுவும் சூட் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரெட்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ 4 பேருமே அவுட் ஆயிருக்காரு. ஸோ மேபி பிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு டேர்னு அந்த மாதிரி கிடச்சிதுன்னா ஒரு மிஸ் ஷாட் ஆடி கூட ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. பட் எப்படி பார்த்தாலும் ஒரு 30+ இவர்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும். ஷூராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஜாக் லாஸ்ட் மேட்ச்சில் ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பேட்டிங்லேயும் ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆகிட்டார். கண்டிப்பாக பர்சன்டேஜ் லோவாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட் ரஜத் படித்தார். ஸோ நல்லா நம்பர்ஸ் வச்சிருக்காரு. இந்த இடத்துல பாருங்கள், வெனியூவில் பாருங்கள் ஒரு 112 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஃப்ளாப் ஆயிருந்தாலும் பட் வெனியூவில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கண்டிப்பாக கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு 30+ இவர்கிட்டே ஸ்கோர் வந்தாலே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நம்பர்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சௌரவ் சௌகான், தினேஷ் கார்த்திக். ஸோ இதில் 2ல் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து நல்லாவே ஒரு ஹிட்டு கொடுத்துட்ருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தோம் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் ஒரு 83 ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி மட்டும்தான் இருக்குது. ஸோ பேட்டில் பெருசாக அவருக்கு எஃபெக்ட் ஆகாது. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ஷூராக நீங்கள் இந்த இடத்துல தினேஷ் கார்த்திக் ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மஹிபால் அவங்களை வந்து ஒரு ரொட்டேட்டல்னே ட்ரை பண்ணுங்கள். மேபி ஸ்லைட்லி டாப் 3 ஏதாவது ஒன்று ஸ்ட்ரகிள் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க்காக டீம் மேக் பண்ண மட்டும் மஹிபால் ஓம்புறாரு. ஒருவேளை பிரபு தேசாய் உள்ளே வந்து அவர். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை மட்டும் சூஸ் பண்ணிங்க. வைசாக் விஜயகுமார் வந்து பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் பெருசாக அவர்கிட்ட தான் நம்பர்ஸ்னு இல்லை. டோட்டலாக ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பிளேயருக்கு தான் இருக்குது. ஸோ ஆர்சிபி வின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேபி பவுல் பண்ணாங்கன்னா இந்த 2 பிளேயர் குவாலிட்டியாக பவுல் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அது நடக்குமா அப்படின்னு பார்த்தா டே கேம் ஒரு வேளை பிச்சோட அசிஸ்டன்ட் கிடச்சிது அப்படின்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 விக்கெட் இயர்லியாக எடுத்தாலே போதும். டோட்டலாக கல்கட்டாவை கண்டெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் 2 பிளேயருமே இங்கே எடுத்துக்கலாம். ஸோ ஆர்சிபி வின் பண்ணணும் அந்த மேட்ச் அப்படின்னா இந்த இடத்துல லாக்கி ஃபெர்குசன், ரீசா டாப்லி, டபுள் ஜாக். ஸோ அந்த 3 பிளேயருமே ஹிட்டு கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா டோட்டலாக பழையபடி மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சேஃபான பிக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி, டபுள் ஜாக்கு, ரஜத் படித்தார், தினேஷ் கார்த்திக் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சேஃபாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப்லி, லாக்கி ஃபெர்குசன் 2 பிளேயர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து சேஃபாக போகிறவங்க, ரெகுலராக போகிறவங்க இந்த இடத்துல ஃபாப் டு பிளஸி, விராட் கோலி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்கியாக ட்ரை பண்ணுறவங்க டபுள் ஜாக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக்கு ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் க்ளோஸாக போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதான் அந்த மேட்சோட ப்ரெடிக்ஷனு. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வின் கேம் தான். ஸோ என்னெல்லாம் நடக்கலாம். மேபி இம்பாக்ட் பிளேயராக அந்த இடத்துல கேமரன் கிரீன் வராரா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் வந்து ஆகாஷ் தீப் ஸ்லைட்லி உள்ளே வந்தால் ரொட்டேட்டிங் பிளேயராக யூஸ் பண்ணிங்க, நல்ல பவுலரு. ஸோ அகேன்ஸ்ட் கேகேஆர் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல நோட் பண்ணிங்க. ஆகாஷ் தீப் ஒரு வேளை உள்ளே வந்தால் ட்ரை பண்ணலாம். ஸோ ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிளிப்சால்ட்டு, ஹர்ஷித் ராணா, விராட் கோலி, ஃபாப் டு பிளஸி, மஹிபால் ஓம்ரார். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹெட்வேட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மேபி ஆன் டைமில் 11ல் வந்தாங்கன்னா தூக்கி உள்ளே போட்டுங்க. ஃபேண்டசியில் கண்டிப்பாக லிஃப்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஃபிளிப்சால்ட்டு, ரசில், விராட் கோலி, ரஜத் படித்தார் இந்த 4 பிளேயருமே ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக அந்த வெனியூ பொறுத்த வரைக்கும் அது ரஜத் படித்தார் பாருங்கள் ஒரு 112 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நோட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு 30+ அவர்கிட்ட இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோட அசம்ஷன். ஸோ டெமோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஒரு சேஃபான டெமோ தான். ஸோ இதே பேட்டர்னில் நீங்கள் லெஸ் ஒரு 3 பிளேயர் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஒருவேளை அந்த ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வச்சு கிளிக் ஆகும்போது உங்கள் டீம் வந்து கிளிக் ஆகிடும். ஸோ இதுதான் ரெகுலர் டெமோ தான் அது. ஸோ இதில் 3 பிளேயர் மட்டும் லெஸ்ஸை நீங்கள் மாற்றணும். ஒருவேளை ஸ்டார்க் இடத்துல மாற்றலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இடத்துல மாற்றலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் ரொட்டேஷன். ஸோ இந்த 3 பிளேயரை எடுத்துகிட்டு 3 உள்ள லெஸ் கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சுனில் நாராயண் வெர்சஸ் சுனில் நாராயண் நீங்கள் கேப்டனாக போடுறீங்க அப்படின்னா விசி வந்து டபுள் ஜாக்கெட்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விராட் கோலி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியல் பிக்கு வேணும்னா அந்த இடத்துல பாருங்கள், ரகுவன்ஷி கொடுத்துருக்கேன், ஹர்ஷத் ராணா கொடுத்துருக்கேன், ரீசா டாப்லி கொடுத்துருக்கேன், வைபவ் அரோரா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ரொம்பவே பிக்கு கம்மியாக தான் இருக்குங்கிறதுனால தான் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். மேபி ஆன் டைமில் தான் மாறிச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். சேஃபாக போகிறவங்க கேப்டன் விசின்னு பார்த்தா அந்த இடத்துல
ரசில் 1, சுனில் நாராயண் 2, விராட் கோலி 3 கேப்டனுமே சேஃப் தான் உங்களுக்கு. இதை தாண்டி பிளிப்சால்ட்டு, தினேஷ் கார்த்திக், ஃபாப் டு பிளஸி, ஸ்ரேயஸ் ஐயர் இது எல்லாமே ரிஸ்க்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரிஸ்க்கும் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபேண்டஸியில் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் ரிஸ்க்குங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் மெயினாக. ஸோ ரிஸ்க்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தான் தெரியும், பட் அந்த கிளிக் ஆகும்போது தான் தெரியும். இப்போ லாஸ்ட் மேட்சோட பார்த்தீங்கன்னா நட்ராஜன் வந்து யாருமே எடுத்துருக்கவே மாட்டீங்க. ஸோ அதே நட்ராஜனை வந்து நான் ஒரு டெமோ டீம் கொடுக்குறேன்னு வைங்க, கேப்டன் போட்டு இது என்ன டீம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் ஒருத்தரோட மைண்ட் செட்டு. பட் ரிசல்ட் ஃபைனலாக என்ன வருது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், எல்லாருமே லாஸ்ட் மேட்ச்சில் பாருங்கள், இந்த இடத்துல டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, கிளாசனு இப்படி தான் போயிருப்பாங்க. அதை தாண்டி ஸ்டெப்ஸ் போயிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அந்த இடத்துல பாருங்கள், நடராஜன் வந்து ஒரு 4 விக்கெட்டு 2 கேட்ச் நினைக்கிறேன் எடுத்து ஃபேண்டசியில் கேப்டனாக வந்துட்டார். ஸோ அதுதான் ஃபேண்டசி. ஸோ இந்த மாதிரி மாற்றி யோசிக்கும் போது மட்டும்தான் நல்லா கிளிக் ஆகும். அப்படிங்கிறனால தான் ரிஸ்க்கு மட்டுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ணி ரிஸ்க்கை சொல்கிறது. உங்களுக்கு சேஃபானா சேஃப் தெரியும், பட் சேஃபாக போட்டால் சேஃபாக நீங்கள் போட்ட காசு தான் வருமே தவிர எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வின்னிங்ஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் ரிஸ்க்காக போடும்போது தான் எனக்கே ஒரு நாள் கிளிக் ஆகும். ஸோ அதுதான் என்னோடய ப்ரெடிக்ஷனு. பட் இது டெமோ டீம் தான். இதில் பாருங்கள், சேஃபாக வந்து உங்களுக்கு சுனில் நாராயண் கொடுத்துருக்கேன், விசி வந்து விராட் கோலி கொடுத்துருக்கேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உங்களுக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த மேட்ச்சில் ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துகிட்டு ரகுவன்சி உள்ளே கொண்டு வரலாம் ஒரு லெஸ்பிக்கு. ஸோ அடுத்து இந்த இடத்துல ஸ்டார்க்கு எல்லாருமே எடுப்பீங்க. ஸ்டார்க்கை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதில் வைபவ் அரோரா வெளியில் எடுத்துகிட்டு ஹர்ஷத் ராணா கொண்டு வரலாம் உள்ளே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லெஸ்பிக்கை உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ஹை பர்சன்டேஜ் பிளேயரு கண்டிப்பாக வந்து சுனில் நாராயண் கிளிக் ஆகிட்டார், விராட் கோலி கிளிக் ஆகிட்டார். அப்படிங்கும்போது கண்டிப்பாக லெஸ் எல்லாருமே தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது மாற்றணும். ஸோ அதை மாற்றுறது தான் இந்த இடத்துல ரகுவன்சி 1, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அடுத்து அடிஷ்னலாக விசி ஆப்ஷன் வேணும்னா உங்கள் இடத்துல நிறைய ரசல் ட்ரை பண்ணலாம், ஃபாப் டு பிளஸி, டபுள்யூ சாக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றி விசி நீங்கள் இப்படி தான் ஒரு டீமுக்கு லோன் பண்ணி கொண்டு போகணும். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ இது ரெகுலர் பிக்கு. ஸோ கண்டிப்பாக ரெகுலர் கேப்டனு, ரெகுலர் விசி. இதே டீமை நீங்கள் ரொம்ப ரிஸ்க்காக கொண்டு போகணும் அப்படின்னா கல்கட்டா சைடு போகிறீங்கன்னா பவுலிங் சைடு இந்த இடத்துல வைபவ் அரோரா, ஸோ நெக்ஸ்ட்டு ஹர்ஷித் ராணா, ஸோ இந்த மாதிரி பிளேயர்களை ட்ரை பண்ணலாம். டபுள் ஜாக் கூட ட்ரை பண்ணலாம். மேபி அந்த மல்டிபிள் விக்கெட் கூட எடுக்க சான்சஸ் இருக்குது. பேட்டிங்கில் ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.